ஓம் நம சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம் அருளாளர் தவத்திரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த சிவபுராணத்தை சிறிது சிறிதாக நம் சிறிய புத்திக்கு எட்டிய அளவில் ஒரு பதிவிலும் இறைவன் அருளால் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முந்தைய பதிவில் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி என்று வரை பார்த்தோம். இன்றைய பதிவில் தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று பார்க்க போகிறோம். இப்போ இது முந்தைய பதிவில் 2 முறை போற்றி என்று வந்தது. இன்று நாம் பார்க்க போகும் அடியிலும் 2 முறை போற்றி என்று வருகிறது. இதே போல 6 அடிகளில் 8 முறை போற்றி என்று வருகிறது. இது இறைவனின் 8 குணங்களை ஒரு பூவாக பாவித்து இறைவனின் திருவடியில் சமர்ப்பித்து வணங்குவதாகும். இதை நாம் முந்தைய பதிவிலேயே பார்த்தோம். நாம் இன்றைய அடியை பற்றி சிந்திப்போம். தேசன் அடி போற்றி. இப்ப தேசன் என்றால் என்ன? தேஜஸ், தேசு என்று கூறப்படும் திவ்யமான ஒளியை உடையவன் என்று பொருள். இந்த உலகிற்கு ஒளி தரும் சூரியனிலும், குளிர்ந்த தன்மையான ஒளி தரும் சந்திரனிலும், நட்சத்திரங்களிலும், தேவர்களின் உடம்பிலும், நம் கண்களிலும் ஒளியை தருபவன் தேசன். அதற்கும் மேலாக ஆத்ம ஜோதியால் அறியப்படும் பெரிய ஜோதியாக இருப்பவன் இறைவன். அதனால் தேசன் என்று கூறுகிறார் சுவாமிகள். சூரியனை விடவும் நட்சத்திரங்களை விடவும் சூரியனை விடவும் நவகோள்களை விடவும் வெகு தூரத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை நாம் இரவில் கவனித்து பார்த்தால் அந்த நட்சத்திரங்கள் விட்டு விட்டு மினுக்கி விட்டு விட்டு ஒளி தருவது போல தோன்றும். அப்படித்தான் அது ஒளி தருகிறது. ஆனால் அப்படி சுருங்கி விரிந்து விட்டு விட்டு ஒளி தராமல் ஒரே மாதிரியாக ஒளி தருபவன் இறைவன். நிலையான பேரொளியாக இருப்பதால் இறைவனை தேசன் என்கிறார் சுவாமிகள். இனி அடி போற்றி, இதை பற்றி பார்ப்போம். அப்படி ஒளியாக இருக்கும் இறைவனின் திருவடியாகிய திருவருளை நினைப்பதோடு அவன் குணங்களில் 8 குணங்களில் ஒரு குணத்தை பூவாக பாவித்து நினைத்து அதையே திருவடிகளில் அகப்பூசையாக சமர்ப்பித்து வணங்குவதாகும். அது அடி போற்றி. இனி யோக சாஸ்திரப்படி இந்த அடி போற்றியை பார்க்கலாம். நிலையான ஒளியாக, திவ்யமான ஒளியாகவும் இங்கே இறைவனை பற்றி சொல்வதால் இது நெருப்போடு தொடர்புடையதாகும். இப்போ புரியட்டகத்தில் நெருப்புக்குரிய பகுதியாகிய மணிப்பூரகத்திற்கு உரியதாக உள்ளது இந்த பகுதி. மணிப்பூரகம் தொப்புளும் அதை சுற்றியுள்ள பகுதியும் என்று ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? புரியட்டகம் என்றால் என்ன என்பதையும் நாம் சென்ற பதிவுகளில் விளக்கமாக பார்த்தோம். இந்த அடியில் வரும் போற்றி என்பது மிக மிக நுண்ணிய உடம்பாகிய புரியட்டக பகுதிகளில் நமச்சிவாய என்னும் திருமந்திரம் பதிந்து பாதுகாக்கப்படட்டும் என்று போற்றுவதாகும். அகப்பூசையாக மந்திரத்தை ஓதும் போது இறைவன் குணத்தை பூவாக பாவித்து அவன் திருவடியில் அர்ச்சனை செய்வதும் ஆகும். இப்படி அடி போற்றி என்று வருகிறது. இனி இதோடு உள்ள சிவன் சேவடி போற்றி என்பதை பார்ப்போம். இப்ப சிவன் என்றால் மங்களமானவன், தங்க வண்ணமும் சிகப்பு வண்ணமும் கலந்தவன், செம்மை குணமுடைய பரம்பொருள் என்றும் பொருள். வேதங்களிலும் சிவ ஆகமங்களிலும் கூறப்பெற்ற பெருமைக்குரியவன் சிவன். திருவிளையாடல்களை நிகழ்த்தி உயிர்களை உய்விப்பவன் சிவன். சிவஞானத்தாலே சிவனை அறிந்தவர்கள் சிவனில் கலந்து சிவனை அறிகிறோம் என்ற உணர்வையும் ஆன்மா
ஆன்மாவின் இயல்பையும் அறிவார்கள் என்று சிவஞான முனிவர் தமது சிவஞான போதத்தில் கூறுகிறார். இப்படி சித்தத்தை சிவமாக்கும் சிவதரனாக விளங்கும் கடவுளை சிவன் என்று கொண்டாடுகிறார் சுவாமிகள். நீ சேவடி போற்றி என்று பார்ப்போம். இப்ப அடி போற்றி என்று சொல்லாமல் இங்கு சேவடி என்று அடைமொழி கொடுத்து கூறுகிறார் சுவாமிகள். இப்ப சேவடி என்று ஏன் கூறுகிறார்? தன்னை சேர்ந்தாரையும் தன்னை போல் ஆக்குபவன் இறைவன். அதனால் அவன் திருவடி சேவடி. சேர்ந்தாரையும் உய்விப்பவன், தன்னை போலவே ஆக்குபவன். அதனால் அவன் திருவடி சேவடி என்கிறார் இங்கே ஆசிரியர். இனி செம்மையான சிவந்த அடி என்றும் பொருளாகிறது. இறைவனின் 8 குணங்களில் 4வதாக ஒரு குணத்தை எடுத்து பூவாக பாவித்து அவன் திருவடிகளை பூசை செய்வதாகும் இந்த சேவடி போற்றி என்பது. இனி யோக ரீதியில் இந்த சேவடி போற்றி என்பதை பார்க்கலாம். இறைவனே மங்களமாகி அவனே உலகுக்கும் உயிருக்கும் உயிராக இருப்பவன். அவன் இல்லாது எந்த வாழ்வும் இல்லை. ஆகையால் வாழ்வுக்கு முக்கியமான காற்று என்ற குறியட்டக பகுதிக்கு உரியது இந்த போற்றி. இறைவனின் திருமந்திரம் மிக மிக நுண்ணிய பகுதியுடன் தொடர்புடைய குறியட்டகத்தில் அநாகத பகுதியில் பதிந்து காப்பாற்றப்படட்டும் என்று கூறுகிறார் சுவாமிகள். சிவன் சேவடி போற்றி என்று கூறுகிறார். அப்ப இன்று இந்த பதிவில் நாம் பார்த்தது தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. இதை பற்றி சிந்தித்தோம். இனி அடுத்து வரும் அடியை அடுத்த பதிவில் சிந்திப்போம். ஓம் நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.